Hello NN4U squad, welcome to Adult Health Nursing Essay Preparation Series. In this video, we are going to clear breakdown about the question number 1, myocardial infraction. இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த myocardial infraction கொஸ்டினை எப்படி எஸ்ஏல ஈஸியா ரைட் பண்றது, சினாப்சிஸ், கண்டென்ட் அண்ட் சப்ஹெட்டிங் எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டினை தான் பிரேக் டவுன் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினிஷன் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் காம்ப்ளிகேஷன் அண்ட் நர்சிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ அடல்ட் ஹெல்த் நர்சிங் பொறுத்தவரையிலும் அவங்க கொஸ்டின் என்ன ஆஸ்க் பண்ணியிருந்தாலும் இந்த சினாப்சிஸ்ல இந்த 9 கண்டென்ட்டை நீங்க சேமா ரைட் பண்ணிக்கோங்க. அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினிஷன், டைப்ஸ், etiology, pathophysiology, clinical manifestation, diagnostic evaluation, medical management, surgical management and nursing management. ஃபர்தரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா காம்ப்ளிகேஷன் அண்ட் டெஃபினிஷனுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ஆட் பண்ணீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் we move on to the introduction of the myocardial infraction. introduction அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, myocardial infractionோட ஷார்ட் ஃபார்ம் MI. It is a life threatening cardiac condition caused by a reduction of the blood flow to the heart muscle. ஸோ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஹார்ட்ல வரக்கூடிய ஒரு சீரியஸான கண்டிஷன். ஹார்ட் மசில்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மசில் பிரசன்ட் ஆயிருக்கும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிகார்டியம், மயோகார்டியம் அண்ட் எண்டோகார்டியம். மயோகார்டியம்ங்கிறது பாத்தீங்கன்னா மிடில் லேயர் ஆஃப் த ஹார்ட். ஸோ இந்த மிடில் லேயர் ஆஃப் ஹார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா ரிடக்ஷன் ஆகுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுக்கான pathwayன்னு சொல்றாங்க. leading to the myocardial ischemia and irreversible myocardial cell death that causing the morbidity and mortality of the worldwide. So myocardial infractional affect ஆன பேஷன்ஸ் வந்து அதிகமா டெத் ஆயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இன்ட்ரோடக்ஷன்ல. நெக்ஸ்ட் we move on to the definition of the myocardial infraction. டெஃபினிஷன்ல கிளியரா உங்களுக்கு ஒரே ஒரு சிங்கிள் டெஃபினிஷன் தான் அடல்ட் ஹெல்த் நர்சிங்ல இருக்கும். அதை மட்டும் நீட்டா மெமரி பண்ணிக்கோங்க. Myocardial infraction is also referred to as heart attack. It is a cardiac condition characterized by the same like that sudden reduction or complete blockage of the blood flow in the coronary artery. இந்த coronary artery அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு, நம்மளோட கார்டியாக் சிஸ்டம்க்கே பிளட் ஃப்ளோவை பம்ப் பண்றது. இந்த coronary arteryல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக்கேஜ் நடக்குது, இல்லைன்னா பிளட் சப்ளை வந்து கம்ப்ளீட்டாக டிக்ரீஸ் ஆகுது. அண்ட் ரிசல்ட்டிங் இந்த prolonged ischemia and irreversible necrosis of the heart muscle. ஸோ இது கம்ப்ளீட்டா வரதுனால இஸ்கீமியா இல்லைன்னா வந்து நெக்ரோசிஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். மோஸ்ட் காமனா இந்த பிளாக்கேஜ் எதனால நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, atherosclerotic plaque rupture and thrombosis. அடுத்து கொரோனரி ஆர்டரி ஸ்பாசம். கொரோனரி ஆர்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒட்டிக்கும், அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ், ஃபேட் டெபோசிஷன் ஆகும். அது வந்து பிளேக் ரப்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். சடன் ரிடக்ஷன் ஆர் கம்ப்ளீட் பிளாக்கேஜ் ஆஃப் த பிளட் ஃப்ளோ இன் த கொரோனரி ஆர்டரி இஸ் ரெஃபர்ட் டு அஸ் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். நெக்ஸ்ட் we move on to the அந்த டயக்ராம்ல உங்களுக்கு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கம்ப்ளீட்டா நீங்க எழுதணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இன்ட்ரோடக்ஷன் கம்ப்ளீட் பண்றீங்க அண்ட் டெஃபினிஷன். ஸோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனோட மெக்கானிசம் நீங்க டயக்ராம்ல டிரா பண்ணி காட்டணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த ஹார்ட். இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய கொரோனரி ஆர்டரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளட் ஃப்ளோ, நார்மல் பிளட் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க டயக்ராம். இந்த டயக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் பிளட் ஃப்ளோல இருந்து சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அத்ரோஸ்க்ளீரோட்டிக் கண்டென்ட் வந்து அப்படியே டெபாசிட் ஆகுது, ஃபேட் கண்டென்ட். அது வந்து பாத்தீங்கன்னா நேரோ ஆகி நம்மளோட பிளட்டால கரெக்டா அந்த விஸ்காசிட்டி அண்ட் த பிளட் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா பிளாக்கேஜ் ஆகுது. இதான் வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். நார்மல் ஹார்ட் டிரா பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேரோயிங் ஆஃப் த கொரோனரி ஆர்டரி, அடுத்து பிளாக்கேஜ் ஆஃப் த கொரோனரி ஆர்டரி. ஸோ ஹார்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ இல்லாதனால அந்த இடத்துல ஒரு பெயின் வருது. அதான் வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இஸ்கீமியா இல்ல மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் சொல்றாங்க. ஸோ டயக்ராம் நீங்க கம்பல்சரி தேர்ட் டிரா பண்ணும். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனை 3 டைப்ஸா கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ST elevation myocardial infraction and non-ST elevation myocardial infraction and silent myocardial infraction. ST elevation means என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக்கேஜ் நடக்கும் கொரோனரி ஆர்டரியில, ஃபுல் திக்னஸோட பிரசன்ட் ஆயிருக்கும். அதான் வந்து பாத்தீங்கன்னா ST elevation. non-ST elevation myocardial infraction means partial blockage of the coronary artery, limited or வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இன்ஜுரி மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கும். சைலண்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் மீன்ஸ் நம்மளுக்கு ஒரு நோட்டபிள் காசஸா இருக்கும், லைக் ஓல்டர் ஏஜா இருப்பாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமா எடுத்துப்பாங்க, டயபெட்டிஸ் பேஷண்ட், இந்த மாதிரி வந்து சைலண்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஜஸ்ட் நீங்க இந்த டைப்ஸை மென்ஷன் பண்ணீங்கன்னா கூட போதும். அட்லீஸ்ட் பிராக்கெட்ல அதோட மீனிங் மட்டும் எழுதிக்கோங்க. ST elevation means complete blockage of coronary artery. Non-ST elevation means partial blockage of the coronary artery. Silent myocardial infraction means noticeable symptoms such as diabetes and older adult and write பண்ணீங்கனாலே 3 types of myocardial infraction complete ஆயிடுச்சு. Next we move on to the what are all the etiology of the myocardial infraction. Etiology ஓட another name என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா causes. எதனால myocardial infraction வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 15 causes இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ். அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் மீன்ஸ் ஃபேட் டெபோசிஷன். எந்த இடத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொரோனரி ஆர்டரியில வந்து ஃபேட் டெபோசிட் ஆகுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகிறதுனால ஃபேட் டெபோசிட் ஆகும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா த்ரோம்பஸ் ஃபார்மேஷன். த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் இந்த அர்த்ரோஸ்க்ளீரோசிஸோட கண்டினியூஷன் வந்து பாத்தீங்கன்னா த்ரோம்பஸ் ஃபார்மேஷன். அதுதான் வந்து பிளேக் ஆர் பிளேட்லெட் ஆக்டிவேஷன் சொல்றாங்க. தேர்ட் ஒன் இஸ் த
coronary artery stenosis or coronary artery spasm. நம்ம coronary arteryல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து narrowing ஆயிரும். அதாவது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த artery வந்து weakening ஆகி ரெண்டும் ஒட்டிக்கும். இதனாலையும் blood flow வந்து incomplete இருக்கும், irregular இருக்கும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து hereditary cause, gender cause. ஜெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா men and போஸ்ட் மெனோபாசல் விமன்ஸ்க்கு வந்து மோர் சசெப்டபிளா இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஹைப்பர் டென்ஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் காசஸ் அதிகமா இருக்கு. சிகரெட் ஸ்மோக்கிங், டிஸ்லிபிடிமியா. டிஸ்லிபிடியா மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எலிவேட்டட் ட்ரைகிளிசரைட்ஸ் அண்ட் டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமா இருக்கிறது. ஒபிசிட்டியா இருக்க பேஷண்ட், எக்ஸசிவ் இன்டேக் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ். அடுத்து சைக்காலஜிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைப் ஏ பர்சனாலிட்டி. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கேட்டகோலமைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ட்ரக் அபியூஸ், எந்தெந்த ட்ரக்லாம் அதிகமா எடுத்துக்கிறாங்க, அதாவது த்ரோம்போசிஸ் அண்ட் வேசோபாசம் இந்த ட்ரக்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கொக்கைன் அண்ட் அம்ஃபெட்டமைன் இந்த ட்ரக்ஸ்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டா மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகம். அண்ட் லாஸ்ட் இஸ் த அதர் அக்யூட் ட்ரிகர்ஸ் லைக் த பிளேக் சேஞ்சஸ் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், நம்மளுக்கு செகண்டரி லைஃப் ஸ்டைல், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா எடுக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசஸ். ஜஸ்ட் இந்த போல்டா இருக்க காசஸ் மட்டும் ரைட் பண்ணிக்கோங்க. arthrosclerosis, thrombus formation, coronary artery stenosis and coronary artery spasm, hereditary, gender, hypertension, cigarette smoking, dyslipidemia, obesity, excessive intake of saturated fats, psychological testing. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா drug abuse and last is the acute triggers is a secondary lifestyle factor. These are all the causes or etiology of the myocardial infarction. ஸோ இந்த காசஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணுதுங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா டியூ டு ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர். ஈட்டியாலஜிக்கல் ஃபேக்டர் இப்போ நம்ம பார்த்து இந்த 15 ஃபேக்டர்ல எனி ஒன் ஃபேக்டர் நீங்க இதில் ரைட் பண்ணிக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் ரைட் பண்ணிக்கிறேன். டியூ டு அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் நம்மளுக்கு வரதுனால அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. செகண்ட் லீட்ஸ் டு போட்டு தான் நீங்க பேத்தோபிசியாலஜி ரைட் பண்ணணும். சேஞ்சஸ் ஆர் ரப்சர் ஆஃப் த அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் பிளேக். அந்த அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டே போகுது. அந்த டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளேக் ஃபார்மேஷன் தான். நெக்ஸ்ட் லீட்ஸ் டு த ஆக்டிவேஷன் ஆஃப் த பிளேட்லெட் அண்ட் ஆக்டிவேஷன் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் த்ரோம்பஸ். இது ரெண்டும் நெக்ஸ்ட் ஃபர்தரா நடக்குது. ஃபர்ஸ்ட் அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ், பிளேக் ஆக்டிவேஷன் ஆகுது, அதுல இருந்து பிளேட்லெட் ஆக்டிவேஷன் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் த த்ரோம்பஸ். ஸோ த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் ஆன உடனே உங்களுக்கு கொரோனரி ஆர்டரி வந்து அக்கல்ஷன், அது வந்து க்ளோஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது. கம்ப்ளீட்டாகவும் க்ளோஸ் ஆகலாம், இல்லை பார்ஷியலா க்ளோஸ் ஆகலாம். இதனால வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு போகக்கூடிய கொரோனரி பிளட் சப்ளை அண்ட் O2 டிமாண்ட், ஆக்சிஜன் டிமாண்ட் வந்து அதிகமாகுது. ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் இஸ்கீமியா பெயின் வந்து மீட் ஆகும். ப்ரொலாங்டு இஸ்கீமியா வந்து பாத்தீங்கன்னா 30 to 45 மினிட்ஸ்க்கு இருக்கும். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மயோகார்டியல் செல் டெத், அதான் நெக்ரோசிஸ்னு சொல்றாங்க. டிக்ரீஸ்டு கண்ட்ராக்டிலிட்டி, டிக்ரீஸ்டு லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபங்க்ஷன், டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட் எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது. லீட்ஸ் டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன், O2 டிமாண்ட் வந்து அதிகமாகுது, ஹார்ட் ரேட் வந்து அதிகமாகும்னு சொல்றாங்க. This is the pathophysiology of the myocardial infarction. So just நீங்க காமனா எடுத்துக்கோங்க. due to etiology atherosclerosis அது வந்து leads to வந்து பாத்தீங்கன்னா rupture of the atherotic plaque, platelet activation ஆகுது, formation of thrombus, அது வந்து thrombus formation ஆனோடனே அந்த coronary artery pathway partial or complete வந்து block பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதை பிளாக் பண்ண உடனே coronary blood supply வந்து டிமாண்ட் அதிகமாகுது, O2 டிமாண்ட் வந்து மெயின் ஆகுது. அதனால வந்து இஸ்கீமியான lack of oxygen. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொலாங் இஸ்கீமியா இருக்கிறதுனால செல் டெத் நடக்குது, மயோகார்டியல் செல் டெத், அதான் நெக்ரோசிஸ்னு சொல்றாங்க. ஸோ செல் டெத் ஆன உடனே லெஃப்ட் வென்ட்ரிகுலர் ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுது, கண்ட்ராக்டிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது, கார்டியாக் அவுட்புட் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன் டிமாண்டும் ஹார்ட் ரேட்டும் அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. எப்பயுமே நீங்க பேத்தோபிசியாலஜில லாஸ்டா லீட்ஸ் டு போட்டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு ரைட் பண்ணுவோம். அந்த கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் ஆர் ஆல் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன்? இதை 7 சிஸ்டம் வைஸ் கிளாஸிஃபை பண்ணிக்கிறோம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ல மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின் இருக்கும், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், பால்பிட்டேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதட்டமா இருக்கும், ஆன்செட் ஆஃப் மர்மர் சவுண்ட் இருக்கும், இன்க்ரீஸ்டு ஜுகுலார் வெயின் டிஸ்டென்ஷன், பிளட் பிரஷர் அதிகமாகும். இசிஜில வந்து பாத்தீங்கன்னா ST waves, T waves சேஞ்சஸ் இருக்கும், tachycardia, bradycardia and dysrhythmia. These are all the symptoms presenting in the cardiovascular system. And respiratory systemல என்னென்ன symptom present ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா shortness of breath, dyspnea, tachypnea, crackle sound present ஆயிருக்கும் and pulmonary edema in the severe cases. Next வந்து பாத்தீங்கன்னா gastrointestinal system. gastrointestinal systemல வந்து பாத்தீங்கன்னா nausea, vomiting present ஆயிருக்கும். genitourinary systemல myocardial infarctionால அஃபெக்ட் ஆன பேஷண்ட்டுக்கு urine output decrease ஆகும்னு சொல்றாங்க. ஸ்கின்ல வந்து கூலா இருக்கும், கிளாமி அண்ட் பிளேன் ஸ்கின், டயபோரிசிஸ் மீன்ஸ் எக்ஸசிவா ஸ்வெட்டிங் ஆகும் அண்ட் டிபெண்டன்ட் எடிமா. நியூராலஜிக்கல் சிஸ்டம்ல பேஷண்ட்டுக்கு வந்து சிவியர் ஆன்சைட்டி அண்ட் ரெஸ்ட்லெஸ்னஸ், ஹெட்ஏக், விஷுவல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் ஆல்டர்டு ஸ்பீச்ல இருக்கும்னு சொல்றாங்க. சைக்காலஜில ஃபியர், ஆன்சைட்டி அண்ட் ஃபீலிங் ஆஃப் இன்டிபெண்டிங். தீஸ் ஆர் ஆல் த சைன்ஸ் அண்ட் சிம்டம் ஆஃப் த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். Next we move on to the diagnostic evaluation. Diagnostic evaluationனால நீங்க காமனா எழுதிடலாம். ஹிஸ்டரி கலெக்ஷன், பிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லா கண்டிஷனுக்கு எழுதலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறதுனால ஹிஸ்டரி கலெக்ஷன்ல செஸ்ட் பெயின் என்ன நேச்சர்ல இருக்குன்னு பார்க்கணும்.
பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல வைட்டல்ஸ், ஹார்ட் சவுண்டு, பிரீத்திங் சவுண்ட் இதெல்லாம் செக் பண்ணணும்னு சொல்றாங்க. இசிஜி எடுக்கணும். இசிஜில எஸ்டி எலிவேஷன் இல்ல டி எலிவேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். கார்டியாக் என்சைம் லைக் த சிகே, எம்பி இல்ல மயோகுளோபின் இதோட லெவல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா WBC லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கா, பிகாஸ் இன்ஃபிளமேஷன் இருக்கான்னு செக் பண்ணலாம். பிளட் குளுக்கோஸ் லெவல், எக்கோ கார்டியோகிராஃபி, செஸ்ட் எக்ஸ்ரே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் இமேஜிங் லைக் த தைலியம் அண்ட் கார்டியாக் கெதிட்ரைசேஷன். ஜஸ்ட் இதை மட்டும் ரைட் பண்ணுங்க. மீனிங் தெரிஞ்சதுன்னா ஒன் வேர்ட்ல எழுதுங்க. எதுவும் தெரியலன்னா ஹிஸ்டரி கலெக்ஷன், பிசிக்கல் எக்ஸாமினேஷன், எலக்ட்ரோ கார்டியோகிராம், எக்கோ கார்டியோகிராம், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், கார்டியாக் என்சைம், செஸ்ட் எக்ஸ்ரே, நியூக்ளியர் இமேஜிங் லைக் த தைலியம் அண்ட் த கார்டியாக் கெதிட்ரைசேஷன் ரைட் பண்ணீங்கனாலே enough தான். நெக்ஸ்ட் we move on to the medical management of the myocardial infarction. மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மெடிசன், டேப்லெட்டை யூஸ் பண்ணி, டேப்லெட் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணி என்ன மெடிசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இமீடியட் அசஸ் பண்ணணும். அவங்களுக்கு பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம் அரைஸ் ஆயிருக்கு, இது ஃபர்ஸ்ட் கார்டியாக் அட்டாக்கா இல்லை வந்து செகண்ட் மயோகார்டியல் அட்டாக்னு செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அசஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து ஆக்சிஜன் தெரப்பி, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நைட்ரோகிளிசரின் டேப்லெட் அட்மினிஸ்டர் பண்ணும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயின் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டைலேட்டிங் த கொரோனரி ஆர்டரி. நெக்ஸ்ட் மார்பின் ஃபார் த பெயின் ரிடக்ஷன், ஆஸ்பிரின் 320 mg ஸ்டாட்டா கொடுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து வந்து த்ரோம்போலைட்டிக் தெரப்பி, ஹெப்பாரின், அந்த பிளட் வந்து இந்த இடத்துலயும் கிளாட் ஆகாது இருக்கிறதுக்கு இந்த மெடிசனோட பேரை நீங்க கம்பல்சரி மென்ஷன் பண்ணணும். ஆக்சிஜன் தெரப்பி, நைட்ரோகிளிசரின், மார்பின், ஆஸ்பிரின் 320 mg அண்ட் த்ரோம்போலைட்டிக் ஹெப்பாரின் தெரப்பி. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ரேட் ரெடியூஸ் பண்றதுக்கு. ஏசி இன்ஹிபிட்டர் ஃபார் த ஆஃப்டர் லோட் அண்ட் ப்ரீலோட் ஆஃப் த வென்ட்ரிகுலர் ரீமாடலிங் அண்ட் the antidysphoretic drugs to prevent the arrhythmias and cholesterol lowering agents, stool softeners and பாத்தீங்கன்னா intra aortic balloon pump அதை கொடுக்கறதுனால நம்மளுக்கு cardiogenic shock வந்து prevent பண்ணலாம். These are all the points for the medical management. medical managementனா full and full drugs ன்னு சொன்னேன். இந்த போல்டா இருக்கிறத மட்டும் ரைட் பண்ணீங்கன்னா கூட போதும். Next we move on to the surgical management of the myocardial infarction. myocardial infarction நாலே இந்த 5 surgery நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். First one is the PTCA, percutaneous transluminal coronary angioplasty. Second one is the CABG, coronary artery bypass grafting, and third one is the MIDCAB, MIDCAB, minimal invasive direct coronary artery bypass, and OPCAB, off pump coronary artery bypass. Last one is the transmyocardial laser revascularization. ஸோ இந்த 5 டிசீஸ் கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், இந்த மயோகார்டியலுக்கு அப்படின்னு கேட்டாங்கனாலே 2 மார்க்ஸ்ல கூட உங்களுக்கு கேட்பாங்க. வாட் ஆர் ஆல் த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபார் த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா அந்த 5 போல்டில் இருக்கிறது மட்டும் ரைட் பண்ணீங்கன்னா போதும். இது எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா உங்களுக்கு அப்படியே அது பக்கத்தில் மீனிங் கொடுத்துருப்போம், அதை படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 5 மட்டும் மென்ஷன் பண்ணுங்க போதும். நெக்ஸ்ட் we move on to the nursing management. nursing management பொறுத்தவரையில நீங்க பாத்தீங்கன்னா preoperative nursing diagnosis and postoperative nursing diagnosis னு 3 step nursing diagnosisல first மென்ஷன் பண்ணும். preoperative means இந்த surgical management, இந்த 5 சர்ஜரியில எனி ஒன் சர்ஜரி நம்மளோட பேஷண்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த சர்ஜரியில போறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு என்னென்ன சிம்டம் இருக்கும் அந்த சிம்டம் வச்சு மேனேஜ்மெண்ட், நர்சிங் மேனேஜ்மெண்ட் மேக் பண்ண போறோம். First one is the acute pain related to myocardial ischemia as evidenced by the pain scale. Second one is the decreased cardiac output due to the reduced myocardial contractility as evidenced by the tachycardia. Third one is the anxiety related to the death as evidenced by the verbalization. Fourth one is the ineffective tissue perforation related to coronary artery blockage as evidenced by the decreased oxygen saturation. Fifth one is the risk of dysrhythmia related to ischemic injury as evidenced by ECG abnormality ன்னு சொல்லிட்டு இந்த preoperative nursing diagnosis 5 1 page ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ராசஸ் போடணும், நர்சிங் கேர் பிளான் ட்ரா பண்ணணும். அது வந்து பாத்தீங்கன்னா 2 நர்சிங் கேர் பிளான். இதை வந்து இந்த மாதிரி நீங்க ரைட் பண்ணக்கூடாது, பேஜ் அப்படியே நீங்க ரொட்டேட் பண்ணிட்டு 5 கிளாசிஃபை பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா first one is the assessment, diagnosis, goal, planning, expected outcome. இந்த அசஸ்மெண்ட் இங்க ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிட்டு ரிப்போர்ட் ஆஃப் த செஸ்ட் பெயின், பிரஷர் அண்ட் டைட்னஸ் அண்ட் பெயின் ஸ்கேல் அசஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள வந்துடணும். செகண்ட் பாக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நர்சிங் டயக்னோசிஸ்னு ரைட் பண்ணிட்டு அக்யூட் பெயின் ரிலேட்டட் டு மயோகார்டியல் இஸ்கெமியா as evidenced by the பெயின் ஸ்கேல் அசஸ்மெண்ட் நீங்க இங்க ரைட் பண்ணிக்கணும். கோல் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செஸ்ட் பெயினை ரெடியூஸ் பண்ண அண்ட் இம்ப்ரூவ் த கம்ஃபர்ட். அது வந்து பாத்தீங்கன்னா கோல்ல ரைட் பண்ணிக்கோங்க. பிளானிங்ல இந்த 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. assess the pain level for every 15 to 30 minutes and prescribe the medication like the morphine and nitroglycerin, provide oxygen therapy, keep calm and குவைட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறத கம்ஃபர்டபுள் டிவைஸ், கம்ஃபர்டபுள் ஓஷன், உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ல ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் இல்லைனா 2 பாயிண்ட் ரைட் பண்ணிங்கன்னா கூட போதும். இப்போ பேஷண்டோட வெர்பலைசேஷன் ரெடியூஸ் ஆயிருக்கு, அவங்களோட பெயின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 0 to 3 வந்து ரெடியூஸ் ஆயிருக்குன்னு ரைட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ வந்து நர்சிங் கேர் பிளானை ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா அது மாதிரி பாயிண்டா ரைட் பண்ணாதீங்க, டேபிள் போட்டுருங்க.
5 காலமா டிவைட் பண்ணிக்கோங்க. அசஸ்மெண்ட், டயக்னோசிஸ், கோல் பிளானிங் அண்ட் எக்ஸ்பெக்டட் அவுட்கம். சேம் லைக் தட் நம்ம செகண்ட் டயக்னோசிஸ்க்கு மேக் பண்றோம். டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைப்போடென்ஷன் அண்ட் வீக்னஸ் ஆஃப் த பெரிஃபரல் பல்சஸ்னு ரைட் பண்ணிக்கிறீங்க. நர்சிங் டயக்னோசிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் லைக் தட், டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட் ரிலேட்டட் டு த ரெடியூஸ்டு மயோகார்டியல் கண்ட்ராக்டிலிட்டி as evidenced by the hypotension. கோல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கார்டியாக் அவுட்புட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். பிளானிங்ல வந்து இசிஜி கண்டினியூ மானிட்டர் பண்றோம், ஓட்டு தெரப்பி, கார்டியாக் மெடிகேஷன் அண்ட் செமிஃபவுலர் போர்ஷன் வந்து அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூரின் அவுட்புட் லெவலை இன்க்ரீஸ் பண்றோம். எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வந்து பாத்தீங்கன்னா கார்டியாக் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூரின் அவுட்புட்டும் இன்க்ரீஸ் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்கம். ஸோ சேம் லைக் தட் நீங்க அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் அதை ரைட் பண்ணணும். இப்போ ப்ரீ ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மீன்ஸ் ஆஃப்டர் வந்து சர்ஜரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் ஃபார் இன்ஜுரி ரிலேட்டட் டு சர்ஜிக்கல் இன்சிஷன் as evidenced by the open wound. Second one is the risk for decreased cardiac output as evidenced by the ECG changes and acute pain related to surgical incision as evidenced by the pain scale assessment. Impaired gas exchange related to lung expansion as evidenced by the decreased oxygen therapy. And the last one is the activity intolerance related to the imbalanced demand of the oxygen and as evidenced by the shortness of breath and ரைட் பண்ணிட்டு நீங்க ரிஸ்க் ஃபார் இன்ஃபெக்ஷனுக்கு சேம் லைக் தட் நீங்க ஓனா எழுதிக்கோங்க. அசஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கா, இல்லை வந்து டெம்பரேச்சர் அதிகமாகுதா, WBC கவுண்ட் செக் பண்றீங்க. டயக்னோசிஸ் அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. அவங்களோட இன்ஃபெக்ஷனை ரெடியூஸ் பண்றதா நம்மளோட கோல். பிளானிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சர்ஜிக்கல் இன்செஷன் சைட்டை கரெக்டாக வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏசெப்டிக் டெக்னிக் யூஸ் பண்ணணும். பிரிஸ்கிரைப்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்க அட்மினிஸ்டர் பண்ணணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கேர் கிவர்ஸ் அண்ட் அவாய்ட் டச்சிங் ஆஃப் த சர்ஜிக்கல் இன்செஷன் ஏரியா. இதான் வந்து பாத்தீங்கன்னா பிளானிங். எக்ஸ்பெக்டட் அவுட்கம்ல WBC லெவல் வந்து நார்மலைஸ் ஆயிடணும் அண்ட் கிளீன் வூண்டா இருக்கணும், டர்ட்டி எதுவும் இன்ஃபெக்டட் ஆகாது இருக்கணும். நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன் ஆஃப் த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். ஸோ மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் அட்டாக்ல நம்ம அதை கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன டிசீஸ் கண்டிஷன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா அரித்மியா, கார்டியோஜெனிக் ஷாக், ஹார்ட் ஃபெயிலியர், பல்மனரி எடிமா, பெரிகார்டைட்டிஸ், papillary muscle rupture and mural thrombus formation, ventricular aneurysm, extension of the infraction. ஜஸ்ட் இதில் ஒரு 5 காம்ப்ளிகேஷன் ரைட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனை நம்மளுக்கு அடல்ட் ஹெல்த் நர்சிங் கொஷனில் கேட்டாங்கன்னா அந்த சினாப்சிஸ் தான் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். சினாப்சிஸில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் போட்டு மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனுங்கிறது ஒரு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் அஃபெக்ட் ஆகிற கண்டிஷன். இதனால் நிறைய பேர் மார்டாலிட்டி அண்ட் மார்பிலிட்டி, ரெடியூஸ்டு பிளட் சப்ளை அப்படிங்கிறது மட்டும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. டெஃபினிஷன்ல ப்ராப்பரா அந்த 4 லைன் எழுதுங்க. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ ரெஃபர்ட் டு as heart attack. It is characterized by the reduced or complete blockage of the oxygen supply to the coronary artery ரைட் பண்ணிக்கோங்க. எதனால வருதுன்னு அந்த 3 காசஸ் ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம் டெஃபினேஷன் முடிச்சோன்னே நீட்டா ஒரு பேஜுக்கு நீங்க டயக்ராம் டிரா பண்ணணும். நார்மல் ஹார்ட் எப்படி இருக்கு, நார்மல் ஹார்ட் அதாவது கொரோனரி ஆர்டரி எப்படி இருக்கு, அடுத்து வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனால அஃபெக்ட் ஆன ஆர்டரோஸ்க்ளீரோசிஸ் ஹார்ட் எப்படி இருக்கு, அந்த பிளட் வெசல்னு சொல்லி நீங்க டயக்ராம் கம்பல்சரி ரைட் பண்ணணும். டயக்ராம்க்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டைப்ல இருந்து பாத்தீங்கன்னா ST எலிவேஷன், நான் ST எலிவேஷன் அண்ட் சைலண்ட் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுனா பண்ணுங்க, எல்லாம் தேவையில்லை. நெக்ஸ்ட் ஈட்டியாலஜியில் ஒரு 15 ஈட்டியாலஜி இருக்கும். அந்த 15 ஈட்டியாலஜி ரைட் பண்ணுங்க. பேத்தோபிசியாலஜி அதுல இம்பார்ட்டன்டான ஒரு காசஸ் இருங்க. நான் எடுத்த மாதிரி அத்ரோஸ்க்ளீரோசிஸ் எடுத்துட்டு டியூ டு அத்ரோஸ்க்ளீரோசிஸ் என்ன பண்ணுது, எங்க பிளேக் ஃபார்மேஷன் ஆகுது, எப்போ த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் நடக்குது, இந்த த்ரோம்பஸ் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால எந்த இடத்துல நேரோ ஆகுது ஆர்டரி, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து கார்டியாக் அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு 2 டைம் நீங்க படிச்சீங்கன்னா கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்களே ஓனா ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட், அந்த பேத்தோபிசியால் லாஸ்ட் பாயிண்ட் லீட்ஸ் டு கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ரைட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் சப்ஹெட்டிங் பாத்தீங்கன்னா கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன். கிளினிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் சிஸ்டம் வைஸ் நம்ம ரைட் பண்றோம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்னாலே உங்களுக்கு தெரியும், ஹார்ட் ரேட் அதிகமாகும், அடுத்து பல்ஸ் ரேட் அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹெட் ஏக் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ECGல வந்து அப்நார்மலிட்டிஸ் இருக்கும், செஸ்ட் பெயின், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், பால்பிடேஷன் இருக்கும். அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், ஏப்னியா, டிஸ்னியா அந்த மாதிரி எழுதிருங்க. அடுத்து அந்த சிஸ்டம் என்னன்னு பாத்துக்கோங்க. அந்த சிஸ்டம்ல என்னென்ன சிம்டம் இருக்குன்னு ஜென்ரலா நீங்க ஓனா கூட எழுதிக்கலாம். பட் இந்த செஸ்ட் பெயின், செஸ்ட் டிஸ்கம்ஃபர்ட், ST எலிவேஷன்ல மஸ்டா நீங்க ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டயக்னோஸ்டிக் எவலுவேஷன் மீன்ஸ் நத்திங் பட் ஹிஸ்டரி கலெக்ஷன், பிசிக்கல் எக்ஸாமினேஷன், பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், ECG, எக்கோ கார்டியோகிராஃபி அண்ட் செஸ்ட் எக்ஸ்ரேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. அதுல வாட் இஸ் வாட்னு ஒரு 1 லைன் எழுதினீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் பேப்பர் பிரசன்டேஷன் பண்ணும்போது. நெக்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்னா கம்பல்சரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ் மட்டும் தான் எழுதணும். நைட்ரோகிளிசரின், மார்பின், ஆஸ்பிரின் 350 அந்த மாதிரி நீங்க என்ன ட்ரக், என்ன டோசேஜ், எதுக்காக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஒரு 5 to 6 ட்ரக்ஸை ட்ரை பண்ணீங்கன்னா போதும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்ல கம்பல்சரி அதோட மீனிங் எழுதணும். 5 சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கு, மிட் கேப், CABGன்னு சொல்லிட்டு அந்த 5ஓட மீனிங் அதோட அப்ரிவேஷன் பிளஸ் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு வாட் இஸ் வாட்னு மென்ஷன் பண்ணுங்க. லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நர்சிங் மேனேஜ்மெண்ட். நர்சிங் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் ப்ரீ ஆபரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் 2 ப்ராசஸ், போஸ்ட் ஆபரேட்டிவ் நர்சிங் டயக்னோசிஸ் 2 ப்ராசஸ். எனஃப்.
இந்த டயக்னோசிஸ்ல மட்டும் எதையும் நீங்க ஆர்டரை சேஞ்ச் பண்ணி எழுதிடாதீங்க. ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் நான் எழுதியிருக்கேன். லாஸ்டா காம்ப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 10 காம்ப்ளிகேஷன் இருக்கும். அதுல உங்களுக்கு ஈஸியா இருக்கிறது ஒரு 5 to 6 காம்ப்ளிகேஷன் ரைட் பண்ணுங்க போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடல்ட் ஹெல்த் நர்சிங் எஸ்ஏ ப்ரிப்பரேஷன் வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.